பார்த்து நம்ம இந்த மியூசியத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம இந்த மியூசியத்துக்குள்ள முதல்ல போய் பார்க்கறது வந்து ஓலைகள்ல செய்த பொருள்களை பார்க்க போறோம். இப்ப நீங்க முதல்ல பார்க்கறது ஓலையில சூரியன் முகம் அழகா வால் ஹேங்கர் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ஓலையிலையும் மூங்கிலையும் அழகா கூடைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா மண்பானை டிசைனா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஷைனிங்கா வேற இருக்கு, ரொம்ப திருத்தமா அழகா பண்ணிருக்காங்க. அதோட ஆமை வடிவத்துல பண்ணிருக்காங்க. அப்புறம் ஓலை மூங்கில்ல அவங்க ஹேர் கிளிப் கூட பண்ணிருக்காங்க. நைட் லேம்ப், நைட் லைட்டு, பாஸ்கெட், பென் ஸ்டாண்டு அப்படின்னு விதவிதமான பொருள்கள் ஓலையிலே பண்ணிருக்காங்க, மூங்கில்கள்லயும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்றும் விளையாட்டு பொருட்கள், வால் ஹேங்கர்ஸ், விநாயகர் கூட அதுல பண்ணிருக்காங்க. அழகா நம்ம மாடர்ன் டார்ச்சஸ் தான் பார்த்திருப்போம் இல்லையா? இது மூங்கில்ல செஞ்ச அழகான அந்த ஒரு வண்டிக்குள்ளேயும் ஒரு அழகான ஒரு ஓலை வீட்டுக்குள்ளேயும் இப்ப நம்ம லைட் போட்டிருக்காங்க. ஸோ நைட் லைட் வந்து நைட் லேம்ப் அழகா பாத்தீங்கன்னா இப்ப அவரு நமக்கு பண்ணி காமிப்பாரு. அழகா கனெக்ஷன் கொடுத்து, எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்து இப்ப அந்த சின்ன மூங்கில் வண்டி வந்து அழகா எலிமினேட் ஆகி எரியுது. பாத்தீங்களா, ரொம்ப ஜோரா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீடு அழகான மூங்கில்ல வந்து என்ன அழகா கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது வீடு வந்து லைட் எரியுது. ஸோ நைட் லேம்பாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கைவேலையில செஞ்ச கைவினைப் பொருட்கள் எல்லாம் பாத்தீங்க ஹால்ல, அதை விற்பனையும் செய்யறாங்க. அடுத்தது நம்ம போனோம்னா இன்னொரு அழகான ஒரு ரூம். அந்த ரூம்ல வந்து என்டையர் சிக்கல்தாராவுடைய மேப் வரைபடமா இல்லாம ஒரு அழகான 3D டைமென்ஷன்ல தெர்மோகோல்ல அழகா வந்து ஒரு சித்திரம் மாதிரி ஒரு சின்ன ஊர் மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க வரைபடமா. அதுல வந்து எந்தெந்த ஊர் எங்கெங்க இருக்குன்னு அழகா ரூட் மேப் மாதிரி போட்டு நமக்கு பொம்மை வடிவமா வச்சிருக்காங்க. அங்க நம்ம பார்த்தோம்னா பரையான்பூர் வில்லேஜ் அப்படின்னு பரையான்பூர் அந்த கிராமத்தையும் அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த கிராமத்துல போய் நம்ம பார்க்க போறோம். இப்ப அங்க எப்படி எல்லாம் அவங்க இப்ப வந்து பொம்மை வடிவத்திலையும் சில வடிவங்கள்லையும் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் நம்ம இப்ப மியூசியத்துல பார்த்துட்டு நம்ம நிறைய போய் ஆதிவாசி கிராமத்தையும் பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது வந்து ஆதிவாசிகள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு அவங்க பொம்மை வடிவத்துல அழகான பொம்மையா அவங்க வந்து பெண்கள் ஆண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னும், அவங்க வீடுகள் எப்படி இருந்தது, என்ன மாதிரி வேலைகள் செஞ்சாங்க, அப்புறம் கல்யாணம் எப்படி பண்ணாங்க அந்த ஆதிவாசிகள் அப்படின்னு ஒரு அழகான கல்யாணம் உங்களுக்கு வந்து பெயிண்டிங்காகவும் உருவமாகவும் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி கோலம் போடுறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம மெய்மறந்து போயிருக்கும் போது இங்க வெளியில வந்தோம்னா ஒரு பக்கத்துல ஒரு லேக். சுற்றுலா நிகழ்ச்சி நம்ம அடுத்ததா பார்க்க போறது இங்க இந்த குட்டி லேக்குக்கு பக்கத்துல அழகான ஒரு சின்ன மலை இருக்கு. அந்த மலை மேல நம்ம ஏறி போனோம்னா ஒரு சிவன் கோவில் இருக்கு. ஸோ இங்க நம்ம படி ஏறி எல்லாரும் போறாங்க. நிறைய பக்தர்கள் அங்க போவாங்க. அது சிவராத்திரிக்கு ரொம்பவே விசேஷமா இருக்கும். இங்க வந்து ரொம்ப பூஜைகள் எல்லாம் பண்ணி நிறைய பக்தர்கள் வந்து சிவனை தரிசனம் பண்ணுவாங்க. படியேறி போனோம்னா அங்க வந்து லிங்கம் பாக்குறது இல்ல, அழகான நீல மேனி வண்ணனா சிவனுடைய உருவ சிலை அழகா ஜம்முன்னு அமர்ந்து சூலாயத்தோட அங்க மரத்தடியில அமர்ந்திருக்காரு. ஸோ அங்க போய் எல்லாரும் தரிசனம் பண்ணுவோம். சிவனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம பக்கத்துல போனோம்னா பக்கத்துலயே எல்லாம் வந்து வரிசையா நிறைய சுவாமிகள் இருக்காங்க. அதோட விநாயகரையும் நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். விநாயகருக்கு மட்டும் ஒரு அம்மன் தேவியும் இருக்காங்க. அதை நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்ம வழியில வரலாம். சிக்கல்தாரால கோட்டை மட்டும் இல்லைங்க, இங்க நிறைய பயிர்களும் வளருது. ஸோ இது ஒரு சின்ன மலை மேல இருக்கிறதுனால ரொம்ப பயிரெல்லாம் ரொம்ப அழகாவே ஹெல்த்தியாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இங்க நம்ம கேழ்வரகு, கம்பு, சோளம், அரிசி அப்படின்னு எல்லாமே வயல்கள்ல போட்டு அங்க விளைய வைக்கிறாங்க. அதோட இல்லைங்க, காஃபி எஸ்டேட்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கும். பெரிய காஃபி எஸ்டேட்ஸ் இங்கதான் காஃபி மெயினா நிறைய வளர்றது இங்கதான் காஃபி. ஸோ இந்த எஸ்டேட்ஸும் வயல்களும் நம்ம போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பூந்தோட்டங்களும் இருக்கு. ஸோ ரோஜா கார்டன், ரோஜா பூந்தோட்டத்தை பார்க்க போறோம். பூத்து குலுங்குற பூக்களையும் நம்ம பார்த்து ரசிக்க போறோம். இப்ப நம்ம அழகா எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அங்கேயே நம்ம 3 கிலோமீட்டர் தூரத்துல போனோம்னா நம்ம ஒரு சிவன் கோவில் பார்க்கலாம். இந்த ஒரு சிவன் கோவில் வந்து ரொம்பவே மாடர்ன், மார்பிள்ல ஃபுல்லா கட்டியிருக்காங்க. அது 6 மாசம் முன்னாடி தான் இந்த கோவில் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாகவும் நீட்டா அழகா இருக்கும். அதில் முதல்ல நம்ம பார்க்கறது
லிங்க வடிவத்துல தான் நம்ம எப்பவுமே சிவனை பார்ப்போம். இங்க வந்து உருவ வடிவத்துல சிவனை அழகா மார்பிள்ல பண்ணி வச்சிருக்காங்க. சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா. அதுக்கு எல்லாத்துக்கும் பூஜாரி வந்து கம்ப்ளீட்டா அவங்க ஆர்த்தி காமிச்சிட்டு இருக்காங்க. பூஜையும் ஆர்த்தியும் நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்து எல்லாரும் சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அங்கே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா லிங்க வடிவத்திலயும் சிவன் இருக்காரு, பெரிய சிவன். அதுல வந்து உத்ராணியில அவருக்கு ஹீட் வராம இருக்கிறதுக்கு சொட்டு அந்த உத்ராணில இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதையும் நம்ம பாக்குறோம். அங்கேயும் ஆர்த்தி எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்தர்கள் நிறைய பேர் வரும். ஒரு பக்தர் வந்து ரொம்ப பக்தியோட அந்த லிங்கத்தை கும்பிட்டு தொட்டு வணங்குறாரு. செம்பருத்தி அழகா அவ்வளவு அழகா லிங்கத்து மேல அடுக்கி வச்சு ரொம்பவே அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா. பாத்தீங்கன்னா இங்கே பக்கத்துலயே ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில இப்ப வந்து வெயில் காலனால தண்ணி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் போட்டிங் இருக்கு. ஸோ சிறிய படகுகள் வச்சு நம்ம ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் மேனி அது வாங்குறாங்க. ஸோ இங்க போட்டிங் போறவங்க அங்கேயும் போயிட்டு வரலாம். இப்ப நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா சிக்கல்தாரால எல்லாமே பார்த்துட்டோம். அதனால இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போறோம்னா மகாராஷ்டிரால அமராவதி ஊருக்கு போறோம். அங்க போய் அம்பாதேவியை தரிசனம் பண்ண போறோம். Now let's have a short commercial break.